வெண்ணிலா போடுற ட்ராமா பரிதாபமாக இருக்கிற காவிரி, காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட விஜய், இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் மகாநதி சீரியலில் காவிரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆஃபீஸில் எம்டி பொறுப்பை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாரு. இந்த சர்ப்ரைஸ் காவேரி புரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எதனா சொல்லி நக்கல் அடிக்கிற விதமாக பேசிக்கிட்டே காவேரியை ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆனால் காவேரி நம்மளை விஜய் விவாகரத்து பண்ண போகிறாரு, அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி ஆஃபீஸில் இருந்து காரை அவசரமாக எடுத்துக்கிட்டு போனதுனால ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டு காயமாயிடுச்சு. இதனால் கடுப்பான விஜய் காவிரியை திட்டாரு. அடுத்து வெண்ணிலா கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரதை விஜய் ஃபீல் பண்ணுறாரு. வெண்ணிலாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி விஜயோட கையை விடாமல் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. அதனால் விஜய் அப்படிங்கிற பேரை சொல்லி விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு விடாமல் வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையை பார்த்த காவிரி மனசளவில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் வெண்ணிலா கிட்ட நைஸாக பேசி காவிரி கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு. இருந்தாலும் வெண்ணிலா விஜயோட கையை விடாமல் இருக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த வகையில் வெண்ணிலாவுக்கு உண்மையிலேயே சில ஞாபகங்கள் வந்துருச்சு. ஆனாலும் விஜயை விட்டு கொடுக்க முடியாமல் ட்ராமா பண்ணுறது போல தெரியுது. இந்த ட்ராமாவை புரிஞ்சிக்காம விஜயுமே வெண்ணிலா மேலே பாவப்பட்டுட்டு வராரு. ஸோ அந்த வகையில் ஒரு பக்கம் காதலிச்ச காதலி, இன்னொரு பக்கம் இப்போ மனசுக்குள்ளே குடி புகுந்த மனைவி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு விஜய். ஆனால் அந்த வீட்டில் தாத்தா மட்டும் காவிரியோட நிலைமையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு விஜய் கிட்ட கராராக பேசுகிறாரு. அதாவது விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போக கிளம்பிட்டாரு. அப்படி போகும்போது காவிரி முன்னாடியே தாத்தா சொன்னது என்ன அப்படின்னா, வெண்ணிலா சரியாக சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வச்சு கவனிச்சா மட்டும்தான் முடியும், அதனால் செக்கப் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. காவிரி முன்னாடி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் போன நிலையில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்ன ஒரு சில காரணங்கள்னால வெண்ணிலாவை விட முடியாமல் வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வெண்ணிலாவை பார்த்த தாத்தா டென்ஷன் ஆகி விஜய் கிட்ட சரமாரியாக கேள்வி கேட்குறாரு. விஜய்க்கும் எல்லாமே புரியுது, ஆனாலும் வெண்ணிலாவை அப்படியே விடுறதுக்கும் மனசு இல்லாமல் தவிக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி வெண்ணிலாவை அவசரப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த காவிரி இப்போ பரிதாப நிலையில் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் காவிரியை சந்தோஷமாக வைக்கணும் அப்படின்னா விஜய் அவங்களுடைய மனசில் இருக்கிற விஷயத்த தெளிவாக பேசி புரிய வச்சா மட்டும்தான் காவிரிக்கும் நிம்மதி கிடைக்கும். ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.